கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆம் பிரியமானவர்களே, துன்மார்க்கர்கள் தேவனை தேடாதவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்பவர்கள், வேத வசனங்களை விட்டு விலகி வாழ்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி வாழ்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். கர்த்தருக்கு பிரியமான ஜெபம் செம்மையானவர்கள் பண்ணுகிற ஜெபம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செம்மையானவர்களாக இருக்கிறோமா? உண்மையானவர்களாக இருக்கிறோமா? கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறோமா? செம்மையானவர்கள் கர்த்தருடைய வழிகளிலே நடப்பார்கள், கர்த்தரை தேடுவார்கள், கர்த்தரை துதிப்பார்கள், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வார்கள், கர்த்தரின் சித்தம் செய்வார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே வாழ்வார்கள், இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழ்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே செம்மையானவர்களாக வாழ்கிறோமா? நாம் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? உண்மையானதாக இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா? நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வருகிறதா? சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தருக்கு பிரியமான ஜெபமாக இருக்கிறதா? நாம் உண்மையோடு வாழும்போது, உத்தமத்தோடு வாழும்போது, செம்மையானவர்களாக இருக்கும்போது நம்முடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஓசியா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்களாம். நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டோமோ, நம் நீதிமான்களாக இருக்கிறோம். நீதிமான்களாக அவருடைய வழிகளிலே நடக்கும்போது, செம்மையான வழிகளிலே நடக்கும்போது நாம் ஒரு நாளும் இடறி விழாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போம். ஆனால் பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள், பாவம் செய்யும் போது இடறி விழுந்து விடுவார்கள். ஆனால் கர்த்தருடைய வழிகளிலே செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே செம்மையானதாக, உண்மையானதாக, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கி எப்படி வாழ்கிறோம்? நாம் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறதா? அல்லது தேவனை தேடாதபடிக்கு, அவரை துதிக்காதபடிக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். மனிதனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். நாம் துன்மார்க்கனாக இருக்கிறோமா? நீதிமான்களாக இருக்கிறோமா? செம்மையானவர்களாகவும் இருக்கிறோமா என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய உள்ளின் தெரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையோடு வாழ்வோம், அவருடைய வழிகளிலே நடப்போம், கர்த்தரை தேடுவோம், அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் என்னென்ன காரியங்களுக்கு ஜெபிக்கிறோமோ எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் தருவார். ஆனால் தேவன் நம்முடைய எதிர்பார்க்கும் ஒரு காரியம் உண்மை. செம்மையானவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதையே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். அப்பா, யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டியும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளை தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா.
கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிற பிள்ளைகளை மாற்றுங்க. என் தேவன் தாமே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமரங்குங்கப்பா. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீமா ராக்கா தூரா ஷேதேனே கர தரபலா ரபா கபரா ஷால தினிமா ரஹர தரபலா. என் தேவன் தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மைகளை கட்டளையிடுவீராக. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படி மகிமைகளும் இப்படி கிருபைகளும் வைத்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை முற்றுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.